ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு டெமோவே செஞ்சு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாகாஸ் மல்லிலா நேச்சுரலில் வந்து சூப்பராக ஆஃபர் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஏன் 20ஆம் தேதி வச்சது அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் கொண்டாட்டம், போகி கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டம், மாட்டு பொங்கல் கொண்டாட்டம், அப்புறம் எல்லாரையும் காண்றதுக்கு காணும் பொங்கல் கொண்டாட்டம். ஸோ இதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செலவுகள்லாம் முடிச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட்டும் வாங்கணும்னு ஆசைக்கா அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம அது வந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் வச்சது. ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட், 12 ப்ராடக்ட் நம்மளுது. ஸோ இது வந்து 12 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சீரம், ஸ்கின் ஆயில். ஆமாம், ஸ்கின் ஆயில் இப்போ தான் சொன்னேன் நான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் என்னது, ரிவ்யூலாம் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கலாம். இப்போ நேற்று ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நம்மளுடைய கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அவங்களுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 7 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்குது. இது வந்து அவங்களுக்கு வந்து 1 மாதமும் 1.5 மாதத்துலேயே 7 கிலோ குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து எனக்கு திருப்பி வெயிட் லாஸ் பவுடர் வேணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸில் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோ வரைக்கும் என்னவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொருத்தர் அதாவது பார்த்துட்டு என்னம்மா இப்படி ஸ்லிம் ஆகிட்டேன்னு கேட்கும்போது, படத்துலலாம் வர மாதிரி நாகாஸ் மல்லிலா நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அப்படின்னு நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்து இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்டில் காண்டாக்ட் நம்பர் பின் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு புது ப்ராடக்ட் காட்ட போகிறேன். ஆல்ரெடி காட்டின ப்ராடக்டே இன்னும் நீங்கள் லான்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. நம்மளுடைய ஃபேஸ் வாஷ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் போட்டோமா, ஸோ ஆஃபர் ஆர்டரே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. நான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அப்பப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் போடுவேன். நைட்டில் என்னென்னா அதான் கொஞ்சம் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணல 3 மணி காலையில் சொல்கிறேன், மதியானம் இல்லை, காலையில் 3 மணி வரைக்குமே, விடிய காத்தால 3 மணி வரைக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டு தூங்குறோம். ஸோ அதனால் என்னென்னா இந்த ஆஃபர் நம்ம போட்டது அந்த ஆர்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பேச் கொடுத்து முடிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோப்பு நீங்கள் லான்ச் பண்ணிங்க, அதாவது எப்போ நம்ம யூஸ் பண்ணி காமிச்சோம் சோப்பு, அடுத்து ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, அடுத்து ஹேர் சீரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் இதை நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம பல்காக பண்ணணும். நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஒரு 12 பொருள் அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து வீட்டு வேலை நடக்குது, ஆஃபீஸ் ஒர்க் நடந்து அங்கே போயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் லான்ச் பண்ணலாம். இடப்பழக்கம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்கங்க. ஏன்னா வந்து ரொம்ப நான் எதிர்பார்ப்போட எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், வீடு கார்த்திகை மாதம் பால் காய்ச்சிருவேன். இப்போ என் மைண்டில் என்னென்னா, எனக்கு ஆஃபீஸ் இப்போதைக்கு ரெடி ஆனால் போதும். எனக்கு ஆஃபீஸ் ரெடி ஆகிடுச்சுனாவே கடவுள் புண்ணியத்தில் நான் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நான் சீக்கிரமாக செய்கிறதுக்கு எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதனால தான் நான் கடவுளை ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் வேண்டிக்கோங்க, சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷாம்பு வந்து டெமோ பார்க்கலாம், சரிங்களா? இதை எதுக்கு நான் ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் அது வந்து டெமோவாக காட்டுறேன் அப்படின்னா, அதோடைய இது என்ன, அதோடைய பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம என்னைக்கு ஃபேஸ் வாஷ் உங்ககிட்ட காமிச்சேன். ஸோ அதுலேருந்து சோப்பை வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நான் அந்த ஃபேஸ் வாஷ் அவங்க வேற ஏதோ சோப்பு நினைச்சிட்டு போறாங்க. நம்ம சோப்பு தான், இல்ல நம்மளுடைய சோப்பு தான். நான் தயாரிச்ச சோப்பு. என்னன்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சோப்பும் போட்டு அதுக்கு மேலே நான் ஃபேஸ் வாஷும் போட்டேன்னா எது எனக்கு ரிசல்ட் கொடுக்குது, சோப்பா இல்லை இதுவான்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால என்னன்னா நான் வந்து சோப்பை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ் வாஷ் தான் டெய்லியுமே குளிக்கும் போது அதை பாத்ரூம்லேயே வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபேஸ் வாஷும் சூப்பராக இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணுறீங்களா, கெட்டு போகாது அப்படின்ற ஒரு இது வரும்ல, அதனால் சொல்கிறேன். அதுவும் நம்ம என்ன செஞ்சோமோ அப்படியே இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒரு டல்னஸாக இருக்க மாதிரி, ஒரு நம்ம இப்போ கிளைமேட் அப்படி வெளியில் வருவோம், ஒரு மாதிரி நம்மளுடைய கலர் வந்து லைட்டாக ஒரு இது கம்மியான மாதிரி இருக்கும், ஒரு ஷேடு. இது என்னென்னா நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் போடும்போது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல பிரைட் லுக் இருக்குது, ஒரு க்ளோ கிடைக்குது. நேச்சுரலாகவே தூங்கி எழுந்த உடனே நம்ம முகத்தை நம்மளே கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீயே ரசிச்சா எப்படி, நாங்கள் ரசிக்க வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போகலாங்க. இதுதான் ரீசன், நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும்போது அடுத்த பட்சத்தில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ போயிட்டு மண்டையில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். சூப்பர் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய சூப்பர் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். பல வருடங்கள் ஆகிடுச்சு இந்த முகத்தை காமிச்சு. அதாவது என் புருஷராக பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பர் மாடலாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பல வருஷத்துக்கு அப்புறம். அதனால் வந்து இப்போ வந்து இந்த முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் நம்மளுடைய நாகாஸ் மல்லிலா நேச்சுரல் ஃபேஸ் வாஷ்
நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஏன் ஏன் பிராண்டை நீ யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து ஷாம்பு. இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? ஏன் இருக்கட கையில தள்ளி டெய்லி கப்பல மூணு தானே மூஞ்சில ஊத்துறேன். ஸ்ப்ரேலே பண்றேன். ஒரு சைடு மட்டும் தான் போட போறேன். மொத்த மூஞ்சியும் கழுவி விடுறதுக்கு நான் கடையை வச்சிருக்கேன். நீ கழுவிக்க. இந்தா. இப்போ இவரே வந்து கையில அவருக்கு நான் ஊத்துறேன். நீ தான் டெமோ பண்ண, நானா பண்ணுவேன். ஏய் உன் கையில நீ இப்படி ரப்ப நீ முகத்துல போடு. எல்லாத்தையும் நாங்களே பண்ணி விடுறோம் காட்டினதுக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி காலியான பாட்டிலு. ஸோ டெய்லியுமே இப்படி நான் ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. என்ன கையேந்து வச்சிட்டீங்க? இப்படி காட்டு, அப்பதான் கேமரால தெரியும். ஓகே. இப்போ தேயுங்கள். நொர வருது. அப்படியே காட்டு. ஸோ இது நொர நல்லாங்க. ஸோ என்னன்னா இந்த நுரை வந்து நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் கொடுக்காதீங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நுரை. தேய்ப்பா சரி, மாப் போடுற மாதிரி தேய். இது வெளியில வைக்கலாமா அந்த ப்ராடக்ட்டை? வெயில்லையா? வெளியில, வீட்டுக்கு வெளியில, ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கணுமா வெளியில வைக்கலாமா? இல்ல வெளியில தான் வச்சு யூஸ் பண்றேன் நான் இப்ப. இங்க பாருங்க, இது வந்து நான் இப்ப பாத்ரூம்ல வச்சிட்டு தான் இங்க இருங்க. இத வந்து ஆளப்பாரு. இத வந்து பாத்ரூம்ல தான் வச்சுக்கிறேன் நானு. சோ இத நம்ம டெய்லி யூஸ் பண்ணனும் அப்படின்றதுனால நான் இத ஸ்மெல் சூப்பரா இருக்குது. ஓகே. எப்படி மாதிரி மூஞ்சி அப்படியே சாஃப்ட்டா அப்படியே வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கு என் மூஞ்சி. உண்மையாவே என்னன்னா வரன்னு இருக்கு என் மூஞ்சி. அதுவே வெல்வெட் மாதிரி இருக்கு. இருங்க மூஞ்சி தொடச்சிக்கிறேன். சவுண்ட் வருது. ஓகே எப்படி இருக்கு? ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபேஸ் வாஷ். இப்போ என்னன்னா இந்த இது வந்து நுரை அவ்வளோ வருது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு மூஞ்சி. ஸோ பஞ்சு மாதிரி இருக்கும். பஞ்சு என்னோட ஃப்ரெண்டு. அது பஞ்சு இல்லை, பஞ்சானம் தான். ஸோ என்னன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நுரை கொடுத்தாலுமே நீங்கள் தண்ணியை போட்டு ஒரு வாஷ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த நுரை போயிடும். ஆமாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி மிச்சம். இன்னொன்று வந்து இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றினாலுமே அது நம்மளுக்கு வந்து கெடுதல் கிடையாது. எல்லாமே நல்லது தான். இதில் இருக்கிறது ஃபுல்லுமே நல்லது தான். இப்போ வந்து இதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அஸ்வினம்மா வந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே மட்டும் பாதி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த இடம் நல்லா சாஃப்டா இருக்குப்பா, இந்த இடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண இடம் சாஃப்டா இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. கண்ணெரிச்சல் இதெல்லாம் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த தலையை ஃபுல்லாக தேய்க்கணும். ஆமா பின்ன இது என்னங்க இது கொடுமையா இருக்கு. இப்போ ஷாம்பு நீங்கள் வாங்குற அளவுக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடும். நனைஞ்சு போயிடும். சரி அப்போ ஆயில் எடு. ஷாம்பு வாங்குற அளவு நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு ஓரமாக ஷாம்பு போட்டுவீங்க, ஃபுல்லாக தானே தேய்ப்பீங்க. அப்புறம் இவன் என்ன வச்சு இன்னைக்கு தலை குளிக்க பார்க்குறான். சரி ஓகே. இது வந்து என்னன்னா இப்போ இவர் வந்து தலையில் ஆயில் கிடையாது, அதனால நான் ஆயில் வச்சு நீ தேய்ச்சிக்கோ, நான் தேய்க்க மாட்டேன். ஆயில் வந்து அவங்க தேய்ச்சிக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷாம்பு போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இதை வந்து புதுசாக அந்த ஆயில் எடுக்கிறாரு நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ஹேர் ஆயில். எல்லாம் ஒரு பில்டப்பாக இருக்கும் தான். இல்லை அது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம தான் விளம்பரம், வேறு யார்கிட்டையும் நம்ம போய் காசை கொடுத்தா விளம்பரம் பண்ண முடியும்? இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அது ஓரமாக இருக்கட்டும். இது எப்படி பிரிப்பேன் கத்தி கொண்டு வந்துருக்கலாம்ல. நீங்க கத்தி வச்சு கட் பண்ணீங்க. கண்டுபிடிச்சேன். சோ வெளியில ஒரு டேப் இருக்கும். இது ஃபுல்லா பிரி. அண்ணானே. ஓகே. இப்போ அடுத்து உள்ள ஒரு டேப் இருக்கு. சோ இந்த மூடியை நம்ம வந்து ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு லிட் இருக்கு. இதோ இந்த லிட் இது மட்டும் போடுவா. சோ இந்த லிட்டப்பா சூப்பரா இருக்கு. இந்த லிட்டை மட்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், கெமிக்கல் இல்லாதது, வேற எந்த ஃப்ரேக்ரன்ஸும் போடாது, வாசனைக்காக எதுவுமே நம்ம வந்து என்னன்னாக்க இருக்கிற நேச்சுரலான மூலிகை அப்படியே கொண்டாந்து போட்டு அப்படியே ப்ரொடக்ட் பண்றது. ஏன்னா அந்த மூலிகையோட ஃப்ளேவர் தான் வரும். அது விரும்புறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா பிடிக்கும். நிஜமாவே சொல்றேன், எக்ஸலண்ட் ஸ்மெல். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல். நான் செய்யும்போது என்ன பண்ண தெரியுமா, வடிகட்டணும் குண்டால கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக வலிச்சு நான் வெளியில் போகிறேன்னா சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் என்ன வைக்கிறது இருக்கட்டும், அதுக்காக மண்டை எண்ணெய் சட்டிக்குள்ளே விட்டு ஆட்டிட்டு வர அடிக்குவாங்க. நிஜமே செம்ம இது. ஊத்தட்டா? ஊத்து. இது என்னதான், அதனால கையை மேலே தூக்கு. என்னதான் இவங்க இந்த தலையில ஃபர்ஸ்ட் தேய்ச்சிக்கட்டும். ஆனால் என்னன்னா
எப்போவுமே வந்து நேச்சுரலாக நம்ம செய்கிற விஷயங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நேச்சுரலாக நம்ம செய்கிற ஷாம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஃபுல்லாக ஏகப்பட்ட எண்ணெயை வச்சுக்கிட்டு பொதுன்னு நம்மளுக்கு வழிகிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு நம்ம ஷாம்பு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது நிறைய நுரை வரும் அப்படின்னா. ஆனால் நீங்கள் ஒரு 2 முன்னாடி போடும்போது தான் நுரை வரும் நிறைய எண்ணெய் வச்சிங்கன்னா. அதனால வந்து இப்போ மகி வச்ச அளவு ஓகே. அடே ஏன்டா இப்படி அநியாயம் பண்ண தேய்ச்சி விட்றது நானுன்றதுனாலயா? என்ன பிடிக்கும் அதுக்கு தான் என்ன பிடிக்குன்றதுக்காக இவ்வளவு எடுத்து தேய்ப்ப நீ பொய்யால அது குளிச்சு விட முடியாது போ. தேய்ச்சி விடு. ஆட பாவி. ஸோ தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இது போட போகிறோம் சரிங்களா? சீயக்கா அதை எடுத்தா மச்சான் ஷாம்பு அதான் சீயக்கா வச்சு செஞ்சா சீயக்கா தானே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் செஞ்சது. தலைக்கு தண்ணி ஊற்றலையா? இரு ஃபஸ்ட்டு இதை எடுத்து காட்டிக்கிறேன். என் ட்ரெஸ்ஸும் சேர்ந்து நானே போதுவாங்க கூட சேர்ந்து. ஆமாம் வீடியோ வந்து கட் இல்லாமல் போகணும் அதுக்காக தான். கட்டு இல்லாமல் வேணுன்றதுக்காக தான். ஏன்னா தலையில் இதை வச்சுட்டு. ஸோ இதுதான் அதை எடுச்சலாம் பாக்ஸ் அந்த பவுல் எடு. இதில் வந்து தண்ணி தான் நம்ம கலக்க போகிறோம் சரிங்களா? இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே சாய் தேவி இதை ரொம்ப லைக் பண்ணுவான். நேற்று ஒரு டம்ளர் எடுத்து ஃபுல்லாக தலையில் அவனே போட்டு கிளம்பிட்டான். இது பாப்பாக்கு இது பிடிச்சிருக்கு. முடி வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும் நல்ல சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முடி. ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இவ்வளவு எடுக்கணுமா ஒரு ஆளுக்கு? நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு இது கேமரா கட் பண்ணாமல் போகணும்ல. இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கிறேன் நான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்டையில் தேவைக்கு எண்ணெய் வைக்க சொன்னால் எண்ணெய் பிடிச்சிருக்குன்றதுனால நீ எண்ணெய் தூக்கி நிறைய இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து ஆயில் பாத்து குடிக்கிறது பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவேன். ஆயில் பாத் பண்ணுறவங்களும் இந்த ஷாம்பு ஒர்க் அவுட் ஆகுதான் தெரியணும்ல. நான் வாட்டி சும்மா பேருக்குன்னு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இந்த தடவைனா போயிடுச்சுன்னு பொய் சொல்லிடக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். புரியுதாலே நான் பேசுறது? மாயம் இல்லை மந்திரம் இல்லை. இப்போ மண்டையிலே போட போதும். துண்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே கலக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆகுது நம்ம பாட்டு ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துருக்கோம் அதுக்காக சொல்கிறேன். சரி ஓகே. இந்த தண்ணி எப்படி ஊற்று? தண்ணி என்ன சில்லுன்னு இருக்கு? மேலே குளிர் காற்று அடிக்கிறீங்க. ஏடா போதும் விட்டுருப்பா. குளிர் காற்று அடிக்குதுல அதனால ஒரு மாதிரி இருக்கு. ஸோ வந்து இந்த எண்ணெய் வச்ச மண்டையில் தான் இப்போ போட போகிறோம் ஓகேங்களா? நேச்சுரலில் என்ன நுர வருமோ அதான். நேற்று நான் ஈவினிங் போட்டேன். நான் வந்து இவ்வளோ எண்ணெய்லாம் தேய்க்கல. நான் லைட்டாக எனக்கு எப்போவுமே நான் தேய்க்கிறேன். இல்லை இதுதான் கரெக்ட். நம்ம என்ன நிறையா வச்சு தான் காட்டணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை. ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து என்னடா மண்டையில் தோசை சுடுற மாதிரி இருக்குது. இப்போ ஒழுகுதா? ஓகே. ஸோ இது நீ 2 வாட்டி ஷாம்பு போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆயில் வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நுரை வராது. அடுத்த வாட்டி தான் நம்மளுக்கு நுரை வரும். ஆனால் அது எப்படி வரும்ன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்ன வீடியோ இருக்கிறாங்க கத்தி பேசுகிற போல எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க. சுற்றி இருக்காரெல்லாம் பார்க்குறாங்க. யார் அவங்க தனியாக உட்காந்து நம்ம எப்படி ஒரு ஹேர் பேக் போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு ஹேர் பேக் போடுவோம்ல நம்ம அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தேய்ங்க மண்டையில் ஓகேவா? ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணும் தலைக்குள்ள இருக்க ஜாலியாக இருக்கியோ? தலைக்குள்ள இருக்க அந்த அதெல்லாம் எடுத்துரும். அந்த ஒரு நாளாவது நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடும். அடுத்த வாட்டி சூப்பரா நுர வரும். நேத்து நான் அடுத்து வந்து திருக்க பிஸ்கு வந்துரும். நேத்து நான் என்ன வரும்? எண்ணெய் பிஸ்கு வீட்டு திருக்க பிஸ்கு வந்துரும். முருகா இங்க பாருங்க. நேத்து நம்ம ஐயா கூப்பிட்டு இப்படி தலையை இப்படி காமிச்சேன். மச்சான் என் மண்டையில எவ்வளோ நுர பத்தியானு. ஓகே இதை வந்து நீங்க உங்களுக்கு தேய்ச்சிக்கோங்க. நம்ம போயிட்டு புருஷர்கிட்ட தேய்ச்சி விடு பொண்டாட்டிக்கு தேய்ச்சி விடுன்னு சொன்ன திட்டுவாங்க. இப்போ டெமோக்காக தான் இவருக்கே நான் தேய்ச்சி விடுறேன். டெய்லி டெமோ காட்டுவேன். இது மாதிரி டெய்லிலாம் தேய்க்க முடியாது. இங்கே பாருங்க பின்னாடி மண்டையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வளைஞ்சு ஓடுது. ஓகே இப்பொழுது இந்த மண்டையை நன்கு துவைத்தாச்சு. ஐயோ சிவ சிவா உனி இப்படியே இருக்கியா? அப்போதான் வீடியோவில் தெரியும். ஏன் நல்லா ஜாலியாக இருப்பல்ல நீ? ஃபர்ஸ்ட் ஊற்றுமா குளிர்னது அதான் நனைஞ்சதுக்கு அப்புறம் முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு இருக்குன்னாப்புல. இப்பயே இவர் தலையில் வந்து ஆயில் இதுவா இல்லை. ஏடுறா மச்சான் தண்ணி ஏடுறா. பா உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் உன் தலை கிளீனாக இருக்கும். எதுக்குன்னா நான் குளிச்சு விடுறதுனால. நல்லா ஜாலியாக இருப்ப நீச்சே. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த இது போட்டுக்கலாம். நம்ம வந்து கரண்டி வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாத்ரூமில் ஒரு கரண்டி வச்சுக்கணுமா நீங்கள் கேட்கப்படாது. கையை வச்சு கலக்கிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கொடுக்கும்போது கரண்டியும் சேர்த்து கொடுப்பேன்னு சொல்கிறாம இருந்தது. இந்த பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. காற்று வேக மாட்டேங்குது. காற்று சவுண்ட் வரும். ஸோ 2வது வாட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம்ல அப்பயுமே நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்
இப்படி எடுத்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. நம்ம லேடிஸ்க்காவது கொஞ்சம் அதிகம் தேவைப்படும், ஜென்ஸுக்கு அவ்வளோலாம் தேவையப்படாது. இங்கே பாரு நுர வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுரா மச்சான். அப்படியா? இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ தேய்க்க தேவையில்லை எவ்வளோ நுர வர போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஷாம்பு போட்டால் தலையில் நல்லா வரும். இவ்வளோ இது பேலன்ஸ் இருக்குது இங்கே பாரு சரிங்களா. இவ்வளோ இது பேலன்ஸ் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் போட்டுக்கிறேன் மண்டைக்கு. தண்ணியை போட்டு ஐயோ முருகா என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. ரொம்ப போடாத. இங்கே பாருங்க நுரையா தெரியுதா இங்கே? தெரியுது. அவ்வளோதான். இப்போ தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு டைம் நுர வரலையா, ரெண்டாவது வாட்டி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நுர வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். ஓகே உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் நல்லா வந்து சரியா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ நுர, உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ நுர வருது, சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணி லைட்டாக போட்டு நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக நுர வரும். அப்படியே தலையும் காய வச்சு காட்டணும் மேடம். எவ்வளோ நேரம் இந்த இதுக்கு துண்டை வச்சு தோட்டி காய்ச்சிட்டு அவ்வளோதான். ஒரு வேலை பண்ணுறது எனக்கு கூட பிடிச்சிருக்குது. நார்மலாக நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பியூட்டிஷியன் எனக்கு பிடிக்கும்னு. ஸோ இப்படி இது பண்ணி குளிச்சு வரது எனக்கு பிடிச்சிருக்குடா மச்சான். போது ரொம்ப பேசிக்கிட்டே குளிக்கிறதுனால நல்லா இருக்கு. அவ்வளோதாண்டா முடிஞ்சுக்கிறா. நீ கேட்டாலாம் இவ்வளோவும் தேவையான இவ்வளோ இது பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஷாம்பு பேலன்ஸ் இருக்குது. வீடியோவும் கட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான். கூட நான் ஊற்றி விட்ற பின்னாடிலாம் அப்படியே பின்னாடி இருக்கா? பின்னாடி நான் நிற்கிறேன் இரு. அதான் கீழே குனிஞ்சுக்க. அதுக்காக ஒன் ட்ரெஸ் நினைவு தான் நான் இது பண்ணேன். அதுக்கு பின்னாடி தோட்டி விடு. எல்லாத்தையும் நான் செய்கிறேன். என்ன மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி கொண்டாடுறப்பல இதை ஊற்று. எவ்வளோ எண்ணெய் வச்சாரு நீங்கள் பார்த்தீங்க மகி எவ்வளோ எண்ணெய் வச்சாருன்னு. நான் கொஞ்சமாக கொடுத்தேன், அவர் நிறைய ஊற்றிக்கிட்டு வச்சார். இது வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். இந்த ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக முடியும், நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் வருமோ, பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலில் நறுமணம் உள்ளவன். அது எதனால சொல்லு? எதனால் வந்தது? அது தலையில் வந்து மலர்லாம் சூடுறாங்களே அது. ஆமாம். ஓகே அவ்வளோதான். நல்லா சாஃப்டா இருக்கு. முடிக்குல வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா கை போகாது. இப்படி வரல பாருங்க, உண்மையாவே சொல்றேன் ஒரு எண்ணெய் பிசுக்கு இல்ல. நல்லா தெரியுதா உங்களுக்கு? வரல் வந்து முடிக்குல வந்து ஈஸியா அப்படி போயிட்டு வருது. அவ்வளவு சில்கியா இருக்கு, சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க முடி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேமரா கிட்ட வச்சு காட்டலாம், அப்படியே கட் பண்ணாமையே. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஹேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனர் போட்டு சீரம் போட்டு அந்த ஹேரை நம்ம பாதுகாத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு நல்லா தோட்டதுக்கு அப்புறமா அந்த சிக்குல முடியல ஈஸியா கை உள்ள போகுது. நல்லா தெரியுதுங்களா? எங்கேயுமே சிக்கு பிடிக்கல முடி. அவங்க சொல்ல போறாங்க ஏன்டா மண்டையோட முடிய ஒட்டா வெட்டி வச்சுட்டு சிக்கு விழல முடி நிறையா இருக்கு. ஷாம்பு போட முடி சப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இது நம்ம ஷாம்பு. சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா நம்ம? இருடா முடி காயட்டும். அப்படியே அது வேணா நீ வீடியோ ஸ்பீட் பண்ணிக்க. அப்படியா? அதுக்கு தான் நான் நல்லா தோட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அது கிட்டத்தில் நம்ம காமிச்சாதான் உங்களுக்கு அது வந்து எண்ணெய் பிசுக்கு சுத்தமா இல்லையா இருக்கா என்னன்றது தெரியும். தலை எப்படி காமிச்சுக்கோ. ஒரு பொட்டு கூட எண்ணெய் பிசுக்கு இல்லை. முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஆஃபரில் எடுத்த ஆர்டர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் நான் பேக்கிங் போடுறதுக்கு பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு அப்புறம் பண்ணலான்னு. ஸோ ஃபேஸ் வாஷ் இது வந்து ஒரு 3 வகையான ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து ஷாம்பு, ஹேர் சீரம், ஆமா எல்லாமே ஹேர் சீரம், அப்புறம் ஆம்லால ஒரு விஷயங்கள். அதாவது டெய்லியுமே வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் நெல்லிக்காயை வந்து நம்மளுக்கு ஒரு முழு நெல்லிக்காயை வந்து நம்ம யார் டெய்லி எடுத்துக்கிறோம் அப்படிலாம் எடுத்துக்கிறதும் கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு நெல்லிக்காயை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு ஒரு விஷயமும் ஃபோன் வந்துட்டு கருப்பு உளுந்து வச்சு ஒரு விஷயமும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சீக்கிரமாக நம்ம லான்ச் பண்ணலாம். ஃபோனை கட் பண்ணுங்க, ஃபோனை கட் பண்ணு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை வந்து நான் வீடியோவாக எனக்கு எடுத்ததுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு என்னென்னா கொஞ்சம் மகி நிறைய ஆயில் வச்சுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். ஐயா என்ன இவ்வளோ ஆயில் வச்சுட்டாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தடவையில் போயிடுச்சுங்களா, அடுத்து 2வது வாட்டி சுத்தமாக ஆயில் பிசுக்கு இல்லாமல் சாஃப்ட் ஆகிடுச்சு முடி. அதில் இவ்வளோ ஷாம்பு பேலன்ஸ் இருக்குது. இது இன்னும் ஒரு ஆள் போடலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி எடுத்ததை 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது.
அதனால தான் எனக்கு அது என்னவோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கலாம், எதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஷாம்பு வந்து நான் என்னை பற்றியே நான் சொல்லிக்கிறேனே, நம்மளை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு என்னென்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் சீக்கிரமாக அடுத்தடுத்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு காசை வந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் ஷாம்பு பேஸ் அப்படின்றதே நம்மளுக்கு விற்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து கூட எதையாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது அப்படி தான் இதுதான் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்மளுக்கு ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட ஆழ் மனசுக்கு தெரியும் நான் எதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து வெயிட் பண்ணி நேச்சுரலாக தான் 1% கூட உங்களுக்கு வந்து அதில் கெடுதல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து மெனக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு ட்ரை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம உங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. இப்போ தலைமுடி பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ முடியை வந்து எவ்வளோ சில்கியாக இருக்குது, அந்த முடியில் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நிறைய பேசிகிட்டே இருப்பேன். இந்த இது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆஃபரை வந்து பயன்படுத்திங்க. 20ஆம் தேதியோட ஆஃபர் வந்து முடியுது. ஆமாம், 20ஆம் தேதியோட ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமாம், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். செல்லம், செம்ம ரிசல்ட் செல்லம். முடிய பாரு, உன் முடி எப்படி இருக்கு.